இஸ்மாயில் ஹனியோட மரணத்துக்கும், அதே மாரி மத்த சில கமாண்டர்களோட மரணத்துக்கும் பழி தீர்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல, ஈரானோட 1 டசன் கூட்டணி இயக்கங்கள் தயாரா இருக்கு. ஆனா, இந்த தாட்டி அவர்களுக்கான பிரச்சனை என்ன அப்டின்னா, பதிலடி குடுக்க இஸ்ரேல் தயாரா இருக்கு. அதே சமயம் நார்மலான அடி குடுக்க இவர்கள் தயாரா இல்ல. உதாரணத்துக்கு இவ்வளவு நாள் எதிர் தாக்குதல், பதில் தாக்குதல்னு செய்வார்கள். அது இஸ்ரேல பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா இந்த தாட்டி டிஸ்டர்ப் பண்ற மாரி சம்பவம் பண்ணணும். அப்பதான் இப்ப டிஸ்டர்ப் பண்றதுக்கு உத்தரவு குடுக்கக்கூடிய நம்மளே உயிரோட இருக்க முடியுங்கிற எண்ணத்துல அந்த தலைவர்கள் இருக்கார்கள். அதனால தான் ரொம்ப தீவிரமா யோசிச்சு, ஜெனரலா நார்மலா நம்ம பதிலடி குடுத்தா, எவ்வளவு தூரம் வலிக்குமோ, அத 3 பேரும் ஒட்டுக்க ஒரே நேரத்துல குடுத்தா, உதாரணத்துக்கு ஹிஸ்புல்லா, அதே மாரி ஏமன், இந்த பக்கம் ஈரான், எல்லா பக்கத்துல இருந்து ஒரே நேரங்கள்ல தாக்குதல் அப்டின்னா, சற்று இஸ்ரேல் நிலைகுலையணும். ஆனா இத செய்யறக்கு டைரக்ஷன் தான் 3, 4ன்னு கவுண்ட் கூடிக்கிட்டே போகும். ஃபினான்ஷியல் பேக்கப் பூரா ஈரான்ங்கிற ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் பம்ப் ஆகும். அதுக்கு ஈரான் தயார்னா இந்த திட்டத்த எடுத்துட்டு போலாம். இப்படி பல விஷயங்கள ஆலோசனை செஞ்சு, அமெரிக்கா ஏறக்குறைய பிரச்சனை பெருசானாலும் ஆகும். இங்க தோத்துட்டோம்னா, அப்புறம் பெரிய ஒரு காரிடாரையே விட்டுக் குடுக்குற மாரி வந்துரும் அப்படிங்கிறது தான். மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும், ஒரே ஒரு நாடு இஸ்ரேல பேக்கப்பா வச்சு தான் அமெரிக்கா கட்டி ஆண்டுகிட்டு இருக்குன்னா, அது மிகை கிடையாது. அதனால சென்காம் தளபதிய களத்துக்குள்ள இறக்குறார்கள். களத்துக்குள்ள இறங்குற தளபதி சும்மா அவர் மட்டுமா வந்து இறங்க போறாரு. ஒரு பெரும் படையையும், அந்த படைக்கான ஒரு பேக்கப்பும் பென்டகன் தயார்படுத்தி வச்சிருக்கு. ஈரான் எவ்வளவு பெரிய தாக்குதல் குடுத்தாலும், தற்காத்து கொள்ளவும், தாக்கு பிடிக்கவும் அமெரிக்கா, இஸ்ரேல் தயாராயிருச்சு. இப்படி முழு தயார் நிலைக்கு இவர்கள் வந்ததுக்கு அப்புறம், ஹிஸ்புல்லா தன்னோட வீரியத்த மெல்ல இன்கிரீஸ் பண்ணுது. இந்த பக்கம் ஏமன்ல மீண்டும் செங்கடல நோக்கி பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ ஆரம்பிச்சுட்டார்கள். ஏகப்பட்ட தாக்குதல்கள், பல கப்பல்கள் பத்தி எரியுது. இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவ கேட்கவே வேணாம். பதிலுக்கு பதில் அந்த எல்லைகள் ஏற்கனவே தாக்குதல் ஜோன்ல தான் மாறி மாறி இருக்கு. நீ 2 ராக்கெட் விட்டா, நான் 2 ராக்கெட் விடுவேன் அப்படின்னு. ஆனா இப்ப கொஞ்சம் தீவிரமா ஹிஸ்புல்லா தொடர்ந்து சில மணி நேரங்களாவே தாக்கிக்கிட்டே இருக்கு. அடுத்த பிளேயர் ஈரானும் தன் பங்குக்கு வேலைய ஆரம்பிச்சுட்டா, இஸ்ரேலுக்கு கஷ்டம். அதுக்காண்டி தான் சென்காம் தளபதியவே இஸ்ரேல் இருக்கக்கூடிய பகுதிக்கு களத்துல இறக்கிட்டார்கள். எப்படி பார்த்தாலும் சரி, இனிமேல் அந்த களம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் அமைதி திரும்பாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர் விஷயம் அப்படின்னு சொல்லி நடக்கும். நடக்கறக்கு எல்லாரும் தயாராயிட்டார்கள். குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட 1 டசன் இயக்கங்கள் எல்லாரும் தயாராகி நிக்கிறார்கள். இதுக்கு மேல பிளேயர்கள் உள்ள வந்தா இன்னமும் ட்ரிகர் ஆகும். உள்ள வராட்டியுமே ட்ரிகர் ஆகும். ஏன்னா ஜோன் அப்படிப்பட்ட ஜோன். பெரிய அளவு ஆயில் மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேல சில பிளேயர்கள் இறங்கிதான் ஆகணும். இல்லாட்டி உள்ளூர் பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாதுங்கிற அந்த பர்ட்டிகுலரான ஒரு கார்னருக்கு கொண்டு போய் சவுதியெல்லாம் ஏமன் நிறுத்திரும். அதனால சவுதியும் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி கத்தாரும் இதுல தலையிட்டு தான் ஆகணும். இப்ப பல விஷயங்கள மேற்கோள் காட்டி ஒவ்வொரு நாடும் வளைகுடால இருந்து மத்திய கிழக்கு வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் தலையிட்டு தான் ஆகணும். வேடிக்கை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ஒரு பெரும் சிக்கல். இந்த சிக்கல் தீர்ற மாரி தெரியல. ஏன் அப்படின்னா, ஈரானோட பதிலடி வர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தன்னோட சென்காம் தளபதியை இறக்குறார்கள் அப்படின்னா, பதிலடி குடுத்ததுக்கு அப்புறம் வேடிக்கை பார்க்கறது கிடையாது. பதிலடி திருப்பி அமெரிக்கா பெரிய சம்பவமா செய்ய தயாரா இருக்கும். அப்படி பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் ஈரான் என்ன விட்டு கொடுத்தா போக முடியும்? அவர்களும் எதிர்த்து தான் தாக்கணும். சண்டை பயங்கரமா நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது எல்லாம் சமகாலத்துல நடக்கும் போதும், இஸ்ரேல அமெரிக்கா அடக்கி வைக்க தான் பாக்குது. ஆனா இஸ்ரேல் அடங்குன மாரியே இல்ல. இஸ்ரேல் இத ஒரு நல்ல வாய்ப்பாவே பாக்குது. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இஸ்ரேல் கணக்கு போடுறது என்னன்னா, பெரிய கணக்கா இருக்கு. எல்லா தலைகளையும் தூக்கிட்டு ஈரானோட அணு ஆயுதங்களையும் இல்லாம பண்ணிட்டோம்னா, கொஞ்ச காலத்துக்கு இல்ல, ரொம்ப காலத்துக்கு நம்ம நிம்மதியா பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இஸ்ரேல் செயல்படுது. இது ஒரு பெரும் திட்டம். இந்த திட்டத்த ரொம்ப சுமூகமாலாம் முடிச்சுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சனால தான் அமெரிக்காவே யோசிக்குது. பைடன் சண்டை போட்டதோட பின்னணியும் இதுதான். ஆனா பைடன் சண்டை போட்டுட்டு அவரால எவ்வளவு காலம் வெள்ளை மாளிகையில இருக்க முடியும்? அவரோட பதவி காலமே சீக்கிரம் முடியப் போகுது. அதனால பத்த வச்சது அக்டோபர் 7 அப்படின்னாலும், அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்களா மாறி மாறி அந்த ஜோன பத்த வச்சுக்கிட்டு தான் இருக்கார்கள். இப்ப இறுதியா பெருசா பத்திக்கிச்சு. எல்லார் கைய மீறி போயிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.